16,000 மைல் வேகத்தில் செல்லும் சாத்தான் 2 ஏவுகணைகளை போருக்கு தயார் செய்யும்படி ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவிட்டிருக்கதா சொல்லப்படுது. இந்த சாத்தான் 2 ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டதாகும். அணுசக்தி திறன் கொண்ட RS-28 சர்மட் என்ற ஏவுகணை தான் சாத்தான் ஏவுகணைன்னு அழைக்கப்படுது. இது உலகின் கொடிய ஆயுதம்னு சொல்றாங்க. தற்போது உலகில் ஆக்டிவாக இருப்பதிலேயே மோசமான போர் ஆயுதம்னா அது இந்த சாத்தான் 2 ஏவுகணை தான். திரவ எரிபொருளில் இயங்கக்கூடிய ஏவுகணை இதுவாகும். இந்த ஏவுகணை தடுக்க முடியாத 15,880 MPH வேகத்தில் செல்லக்கூடியது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அமைப்பாகும் இது. 14 அடுக்கு கோபுரம் போல உயரமான இந்த ஏவுகணை 208 டன் எடை கொண்டது. மொத்தமா 10 அணு ஆயுதங்களை தலா 7 கிலோ எடையோட சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. சமீபத்துல தான் ரஷ்யா உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி செல்லும் பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. இது அணு ஆயுதத்தை சுமந்து சென்றும் தாக்கும் திறன் கொண்டது. இதை தேவைக்கு ஏற்றபடி பயன்படுத்திக்கலாம். தேவையான நேரத்தில் அணு ஆயுதத்தை வைத்து ஏவலாம், இல்லைன்னா அணு ஆயுதம் இல்லாமலும் ஏவ முடியும். இதை போர்க்கப்பல் இருந்தும் கூட ஏவ முடியும். பொதுவாக இந்த ஏவுகணையை ஒரு நாடு பெரிய போரில் மட்டுமே பயன்படுத்தும் அல்லது பெரிய சோதனைகளை செய்தால் பயன்படுத்தும். அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்ள இது போன்ற கண்டம் தாண்டி கண்டம் செல்லும் பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை பயன்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட ஏவுகணையை உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்தி இருந்தது. இதனால் எங்கே ரஷ்யா அடுத்த அணு ஆயுத தாக்கல் நடத்த திட்டமிடுகிறதோ என்ற கேள்வியும் எழுந்திருந்துச்சு. இது போக ரஷ்ய அதிபர் புடின் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படியும் உத்தரவிட்டிருந்தார். பொதுவாக அணு ஆயுத ஷெல்டர்கள் அணு ஆயுத தாக்குதலிருந்து பாதுகாக்கும் பங்கர்களாகும். முக்கிய தலைவர்கள் பெரும்பளவிலான மக்களை பாதுகாக்கும் விதமாக பங்கர்கள் அமைக்கப்படும். அணுக்கதிர்வீச்சு பாதிக்காத வகையில் பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவர்கள் பூமிக்கு அடியில் சுரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். இது போன்ற உலகம் முழுக்கவே பங்கர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி அவர் உத்தரவிட்டிருந்தா சொல்லப்பட்டுச்சு. அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்ற விதியை ரஷ்யா வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த விதியை ரஷ்யா இப்போ அதிபர் புடின் உத்தரவின் பேரில் மாற்றிருக்காங்க. அதன்படி அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புடின் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. அதன்படி உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும்னு புடின் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இதன்படி ரஷ்யாவோட கொள்கைக்கு மாற்றாக அதிபர் புடின் வேலைகளில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது.